வணக்கம். தமிழோடு விளையாடு. இது விளையாட்டு தமிழ். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் இந்த விளையாட்டு போட்டியின் அடுத்த கட்டம் இன்றிலிருந்து தொடங்குகிறது. இன்றிலிருந்து இரண்டாவது கட்டம். முதல் கட்டத்தில் 11 பகுதிகளில் 44 பள்ளிகள் பங்கேற்றனர். அதில் 22 அணிகள் தேர்வாகி இன்றைய இரண்டாவது கட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். முதல் கட்டம், பிறகு இரண்டாவது கட்டம். உங்களுக்கே தெரியும், போட்டியின் தன்மையும் அதிகரிக்கும், போட்டியாளர்களின் திறமையும் அதிகமாக இருக்கும். முதல் கட்டத்தில் தேர்வாகி வந்திருக்கிற 22 அணிகளோடு 2 அணிகள் மறுவாய்ப்பு சுற்றின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 24 அணிகள் இந்த இரண்டாவது கட்ட போட்டிகளில் பங்கெடுத்துக் கொள்ளப் போகிறார்கள். இந்த இரண்டாவது கட்ட விதிமுறையின்படி ஒவ்வொரு பகுதியிலும் பங்கெடுத்துக் கொள்கிற 4 பள்ளிகளில் 3 பள்ளிகள் தேர்வாகி 3வது கட்டத்துக்கு செல்வார்கள். ஒரு அணி வெளியேற வேண்டியிருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் வெளியேறுகிறவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மறுவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். இந்த இரண்டாவது கட்டத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் வெளியேறுகிற ஒரு பள்ளிக்கு கூட மறுவாய்ப்பு சுற்று ஒன்று கிடைக்கும். அதிலே அவர்கள் தங்களுடைய திறமையை மீண்டும் நிரூபித்தால் 3வது கட்ட போட்டிக்கு அவர்களால் செல்ல முடியும். இரண்டாவது கட்ட போட்டிகளின் முதல் பகுதி இன்றைக்கு 4 பள்ளிகள் வந்திருக்கிறார்கள் முதல் நிலையிலிருந்து தேர்வாகி. இந்த 4 பள்ளிகளை நாம் இப்பொழுது அரங்கத்திற்குள் அழைக்கப் போகிறோம். முதலாவது அணியாக நாம் அழைப்பது ஏகேடி கல்வி நிறுவனங்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நான் எந்த போட்டியிலையும் சேர்ந்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. இப்போதான் முதன்முறையாக தமிழோடு விளையாடு என்கிற போட்டியிலேயே நான் சேர்ந்துருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் வெற்றிகரமாக டீமாக சேர்ந்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்லாம் நாங்கள் நல்லா ஜெயிச்சு வருவோம் நான் நம்புகிறேன். தமிழோடு விளையாடுன்ற ஒரு நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி தமிழின் சுவையை நாங்களாம் சுவைக்கிறதுக்கு உபயோகமாக இருந்த கலைஞர் டிவிக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு சவாலாக இன்னும் 3 பள்ளி வந்திருந்தது. நாங்கள் அதை பார்த்து ஃபஸ்ட் ரவுண்டுன்றதுனால ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது. அதெல்லாம் நாங்கள் தாண்டி ஃபஸ்ட் லெவல் ஜெயிச்சதே எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அது தாண்டி இப்போ செகண்ட் லெவல் வந்தது இன்னும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுலேயும் ஜெயிப்போம்னு நம்புகிறோம். சார், உங்கள் பிள்ளைகள் இந்த இரண்டாவது கட்ட போட்டிக்கு எப்படி தகுதிப்படுத்திட்டு வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கள் பள்ளி மாணவர்கள் நல்ல முறையில் முதல் சுற்றுக்கே தயாராகி தேர்வு பெற்றாங்க. இரண்டாவது சுற்றுக்கு மேலும் என்னென்னலாம் கடினமான சொற்கள் இருக்குது, தமிழில் ஏராளமான சொற்கள் இருக்குது. நீங்கள் முதல் சுற்றில் சொல்லியிருக்கீங்க. நிறைய சொற்களை நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எழுதி கொடுத்துருக்கோம். அவங்களும் சுய ஆய்வு செஞ்சு அவங்களும் இணையத்தின் வழியாக தேடி நிறைய சொற்களை படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. கள்ளக்குறிச்சி ஏகேடி நிறுவனங்கள், உங்களை இரண்டாவது கட்ட போட்டிக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்றைய இரண்டாவது கட்ட போட்டிக்கு தேர்வாகி வந்திருக்கிற அடுத்த அணி சென்னையிலிருந்து சென்ட் மேரிஸ் பதன்ம மேல்நிலைப் பள்ளி. நாங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். வின் ஆகும்னு எதிர்பார்க்கல, ஆனாலும் வின் ஆனோம். ஸோ அதே முயற்சியோடையே செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கோம். வின் ஆகும்னு நினைக்கிறோம். வணக்கம், என் பேர் ஷைனி சேவியர். நாங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் அங்கே போய் நிற்கும் போது கொஞ்சம் தயக்கம், பயம் இதெல்லாமே இருந்துச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட் போகிறோம். முதல் சுற்று ரொம்பவே எளிமையாக இருந்தது. இதே மாதிரி 2வது சுற்றுலையும் கொடுத்தா எங்கள் ஸ்கூல் கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பேன். ஜெயிச்சே தீர்வோம். உங்கள் ஆசிரியரை கேட்டு பார்ப்போம். இந்த முறை எம் மாணவர்கள் சிறப்பாக விளையாடுவார்கள் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். திருக்குறள் சொன்ன மாதிரி இதனால் அவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற கூற்றுக்கேற்ப இவர்கள் ஆராய்ந்த ஒவ்வொரு சொற்களும் அந்த திரையில் வரும் என்று நம்புகிறோம். இந்த முறையும் வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு இடம் பெறுவோம் என்று நம்பிக்கையுடன் விளையாடுவோம். உங்கள் அணிக்கு எங்களுடைய வரவேற்பும் வாழ்த்தும். இன்றைய போட்டியில் பங்கு பெறும் அடுத்த அணி திருவள்ளூர் மாவட்டம் கன்னடப்பாளையம் பகுதியில் இருந்து வருகிற நாசரேத் பதன்ம மேல்நிலைப் பள்ளி. ஊடகம் எங்களுக்கு ரொம்பவே புதுசு. முதல் முறை வந்தப்போ ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி முதல் சுற்றை நல்லபடியாக வெற்றிகரமாக நாங்கள் முடிச்சிட்டோம். முதல் சுற்று கொஞ்சம் எளிமையாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு அப்போ ஸ்டேஜ் எடுக்க சொல்ல கொஞ்சம் பயம் அந்த மாதிரி இருந்தது. அப்போ வார்த்தைகளும் எளிமையாக இருக்க நான் சொல்லிட்டேன் நிறைய வார்த்தைகள். அதே மாதிரி இப்போ இது செகண்ட் லெவல் படிக்க படிக்க இத்தனை வார்த்தைகள் தமிழில் இருக்கா அப்படின்ற அளவுக்கு இது சொல்கிறது புது புது வார்த்தைகளை நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த சுற்றில் நான் நல்லா வார்த்தைகள் எல்லாம் கற்றுட்டு வந்திருக்கேன். அதனால நான் நல்லா சொல்லுவேன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் ஆசிரியருடைய கருத்தை கேட்போம். முதல் சுற்றில் விளையாடும் பொழுதே மாணவர்களுக்கு நிறைய வார்த்தைகள், அதாவது
இவ்வளோ வார்த்தை இருக்கா தமிழில் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு இருந்தாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா காய்கறிகளின் பெயர்கள், உணவுகள், பூக்கள், அரசர்களின் பெயர்கள், அவங்க வந்து இதெல்லாம் சொல்லுங்கள், வாவரிசையில் சொல்லுங்கள், எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆர்வம் இன்னும் அதிகரித்து கொண்டே போகிறது தமிழின் மீது. அதை நினைக்கும் பொழுது அவர்களுக்கு ஆசிரியராக இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குதுங்க ஐயா. மகிழ்ச்சி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய பகுதியின் 4வது அணி கோவையிலிருந்து வந்திருக்கும் டாக்டர் தசரதன் பன்னாட்டு பள்ளி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்த உடனே நான் எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக தெரியல. முதல் சுற்றில் எளிமையாக வெற்றி பெற்றாலும் 2வது சுற்றில் வெற்றி பெறதுக்காக நாங்கள் ரொம்ப கடினமாக பயிற்சி எடுத்திருக்கோம். நாங்கள் புது வார்த்தையை இணையத்தில் தேடி படித்தோம். இப்போ நாங்கள் வந்து நல்ல கடுமையாக முயற்சி எடுத்திருக்கோம். நாங்கள் இந்த 2வது சுற்றில் கண்டிப்பாக வெல்வோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்கள் பள்ளி வந்திருக்கிறது, உங்கள் ஆசிரியரிடம் பேசுவோம். இந்த நிகழ்ச்சி நாம் தமிழ் அப்படிங்கிறப்போ இயல்பாகவே தமிழ் என்பது நமது உயிர் அல்லவா, நம் தாய்மொழி அல்லவா, அந்த தாய்மொழியில் தடுமாறுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அதனால் என்னுடைய மாணவர்கள் இயல்பாகவே விளையாடி வெற்றி பெறுவார் என்பதில் மிக நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் பள்ளியையும் இன்றைய போட்டிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் 2ஆம் கட்ட போட்டிகள் இன்றிலிருந்து தொடங்குகிறது. இந்த முதல் பகுதியில் விளையாட 4 அணிகள் வந்திருக்கிறார்கள். இந்த அணிகளை சந்தித்து விட்டோம். முதல் சுற்றை விளையாட நாம் அழைப்பது கள்ளக்குறிச்சியில் இருந்து வந்திருக்கிற AKT கல்வி நிறுவனங்கள். தொடங்கலாமா? 3 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் 30 நொடிகள், 5 வாய்ப்புகள். முதல் எழுத்து கொடுக்கப்படும். திரையை பாருங்க. சினம். சினம். சிறுடை. சிறுடை. சிலுவை. சிறுடை. சிலுடையா? சிறுடை. சீருடை. சிறுடைங்கிற சீருடை நெட்டு. இது குறியல் இல்லையா? குறில். என்ன AKT சிறுடைங்கிற? பள்ளிக்கு தினமும் அணிவது சிறுடையா சீருடையா? சீருடை. சீராக இருப்பதால் சீருடை. இது குறியல் இல்லையா? சரி, அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். சிற்பி தெரியுமா? அப்படின்னா தெரியும். என்ன சிற்பின்னா? கடல்ல கிடைக்கும். அது சிப்பி. சிப்பி. உங்க தமிழ் ஆசிரியருக்கு நிறைய வேலை கொடுக்குற நீ. சரி, 2வது சொல்லுக்கு போவோம். அன்னை. அன்னை. அம்மா. அம்மா. அரிசி. அரிசி. அட்டை. அட்டை. பரவாயில்லையே, நிறைய சொற்கள் பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறியே. இறுதி வாய்ப்பு. கால வரையறை முடிகிறது. என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். அவள். 3வது சொல்லுக்கு முயற்சி செய்வோம். பொட்டு. பொட்டு. பொய்மை. பொய்மை. நல்ல சொல். பொம்மை. பொம்மை. நல்ல வேலை, 2வது சொல்ல கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை மதிப்பெண்கள்? 6 மதிப்பெண்கள். நல்ல முயற்சி. நீங்கள் அமர்ந்திருக்கலாம். 2வது அணி செயின்ட் மேரிஸ் பதன்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? நீ நல்லா விடை சொல்ற பிள்ளையாச்சே, எனக்கு நினைவு இருக்கிறது. 3ம் கண்டுபிடிப்பா என எதிர்பார்க்கிறேன். முதல் வாய்ப்பு. நுங்கு. நுங்கு. 10 மதிப்பெண்கள். அப்ப என்னுடைய கணிப்பு சரிதான் இல்ல? நீ கெட்டிக்காரி தான். 2வது சொல்லுக்கு போகலாமா?
ஓடம். ஓடம். ஓட்டு. ஓட்டு. ஓட்டு என்பது தமிழ் சொல் அல்ல, அது VOTE vote இங்கிலீஷ்ல. அப்ப தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க தேர்தல் சமயத்தில்? வாக்கு. இனிமே அது பேரு என்ன? ஓட்டு இல்ல, அது பேரு வாக்குங்கிறது. ஒரு உறுதி கொடுக்கிறது, உத்தரவாதம் கொடுக்கிறது தானே. சரி, அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கண்டுபிடித்திருக்க வேண்டிய சொல் ஓணான். சரி, இறுதி சொல். தொடர். தொடர். தொலைக்காட்சி கற்று தந்த ஒரு சொல். தொட்டி. தொட்டி. 8 மதிப்பெண்கள். நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்க இல்லையா? மகிழ்வுடன் நீ சென்று அமரலாம். திருவள்ளூர் கன்னடப்பாளையம் நாசரேத் பதன்ம மேல்நிலை பள்ளி. இந்த உழக்க அளவுல வரவங்கெல்லாம் அழகா பதில் சொல்றீங்க. பல பள்ளிகளில் நானும் பார்த்துட்டேன். நீ ஒரு கெட்டிக்கார பையன் இல்ல? பார்ப்போம். ஆமாவா? சரி, தொடங்கலாமா? முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. நண்டு. நண்டு. நத்தை. நத்தை. 8 மதிப்பெண்கள். என் கணிப்புலாம் தவறாவே போகாது. நான் அப்படி கண்ணு வச்சிருக்கவங்க எல்லாம் சரியா சொல்றவங்க. அடுத்த சொல்லுக்கு போகலாமா? ஏட்டு. ஏட்டு. ஏவல். ஏவல். அழகான சொல். ஏலம். ஏலம். 6 மதிப்பெண்கள். நான் நீ முதல்லயே சொல்லிடுவேன்னு நினைச்சேன். ஏலம்னா என்னன்னு தெரியுமா? தெரியும் ஐயா. சரி, மூன்றாவது வாய்ப்புக்கு போகும். மாட்டு. மாட்டு. மாடம். மானம். மாதம். மாதம். கால வரையறை முடிந்தது. இப்போ உனக்கு அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? என்னது? மாதுளை. மாதுளை. கொஞ்சம் விரைவா சொல்லியிருந்தோம்னா அதுவும் நமக்கு வந்து சேர்ந்திருக்கும். அழகா சொற்களை கண்டுபிடிச்ச. நீ போய் அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றை முடிவுறச் செய்ய வருபவர்கள் கோவை டாக்டர் தசரதன் பன்னாட்டு பள்ளி. தொடங்கலாமா? 3 எழுத்து சொற்கள். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. நம்ம சொற்களுக்கு பயிற்சி எடுக்கும் பொழுது முதல்ல உயிரெழுத்துக்களை வச்சு தான் பயிற்சியை தொடங்குவோம். எப்படி நீ ஓன்ற சொல்லில் முயற்சியில் ஒரு சொல் கூட உன்னால் சொல்ல முடியாமல் போச்சு? நீ பயிற்சி ஓன்ற எழுத்தில் எடுக்கவே இல்லையா? எடுத்தேனே ஐயா. அப்படியா? ஒன்று நினைவுக்கு வரல? பரவாயில்ல. அது என்ன சொல்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டிய சொல் ஒருமை. சரியா? இப்போ இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. தேர்வு. தேர்வு. தேகம். தேகம்.
தேடம் தேரம்மா. தே தேடம் தேடம்மா. மணி ஒலித்து விட்டது. அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தேசம். தெரிந்த சொல்லா அப்படின்னா நாடு. நாடு. சரி, முதல் சுற்றுல உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. இதை எப்படியா சரியா நீங்க பயன்படுத்திக்க முயல வேண்டும். திரையை பார்ப்போம். இறுதி வாய்ப்பு. வண்டு. வண்டு. வகடு. வகிடு. வளைவு. வளைவு. நல்ல சொல். வனம். மணி மேல சொன்னனால அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன சொல்? வனம். வனம். கொஞ்சம் விரைவா சொல்லியிருந்தா அந்த எழுத்து கிடைச்சிருக்கும். என்ன இப்ப தெரியுதா அது என்ன சொல்லுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? உங்க அணியில கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது தோணுதா? வரம். வதம். வதம் வரம். வதம் வரம். என்ன சொல்லணும் பார்ப்போம்? வரம். பரவாயில்ல, அழகா முயற்சி பண்ணீங்க டாக்டர் தசரதன் பன்னாட்டு பள்ளி. நீங்க அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்று முடிவடைகிறது. இந்த பள்ளிகள் பெற்ற புள்ளிகள் இரண்டாவது சுற்றில் ஒவ்வொரு அணியிலிருந்தும் இரண்டாவது போட்டியாளர் வருவார். 4 எழுத்து சொற்களை அவர்கள் கண்டுபிடிக்க போகிறார்கள். மற்ற விதிமுறைகள் எல்லாம் அதான். முதல் போட்டியாளர் சென்னை செயின்ட் மேரிஸ் பதின்ம மேல்நிலை பள்ளி. தொடங்கலாமா? முதல் சொல். திரையை பாருங்க. பட்டம். பட்டம். படிப்பு. படிப்பு. நல்ல சொல். படுக்கை. படுக்கை. உங்க அணியில உங்களுக்கு ஏதாவது சொல் தெரியுதா? செயின்ட் மேரிஸ் தெரியல. சரி, பாப்போம் அது என்ன சொல். பங்காளி. தெரியுமா அந்த சொல்? பரவாயில்ல, அடுத்த சொல்ல முயற்சி செய்து பார்ப்போமா? இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு. கடிதம். கடிதம். கவனம். 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 கண்டம். கண்டம். பாப்போம் என்ன சொல். கழகம். கழகம். தெரியும் இல்லையா அந்த சொல் உங்களுக்கு? தமிழ்நாட்டில் தெரியாம இருக்க முடியாது இந்த சொல்ல. சரி, உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. தாலாட்டு. தாலாட்டு. 10 மதிப்பெண்கள். அழகான சொல். அழகா கண்டுபிடிச்சீங்க. செயின்ட் மேரிஸ் நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி நாசரத் பதின்ம மேல்நிலை பள்ளி. தொடங்கலாமா? தொடங்கலாம். உங்களுக்கான வாய்ப்பு. திரையை பாருங்க. முதல் சொல். கொட்டகை. கொட்டகை. கோமாளி. இது குறில். கொதிப்பு. கொடுப்பா? சரி, கொடுப்பு. கொழுப்பு. கொழுப்பு. 6 மதிப்பெண்கள். உன்னை பாராட்டுறதா? அந்த கொடுப்புன்னு ஒன்று சொன்னி, அது என்னது அது? சரி, எதையோ சொல்லி கொழுப்பை வாங்கிட்ட. நீ வெல்லும் வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் தமிழ் கொஞ்சம் சரியா இருக்கணும். இது சரியா? இப்போ அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்வோம். அன்னம். அன்னம்.
அண்ணன். அண்ணன். அகராதி. அகராதி. அகலம். அகலம். பரவாயில்ல, 4 சொற்கள் உன்னால சொல்ல முடிந்திருக்கு இந்த எழுத்தை கொண்டு. அது என்ன சொல்லுன்னு தெரிந்து கொள்வோம். அறுசு. அறுசுவை தெரியும் இல்லையா அப்படின்னா என்னன்னு. அடுத்த சொல். தோட்டம். தோட்டம். நெருங்கிட்ட. 2 எழுத்து கண்டுபிடிச்ச. தோரணம். தோரணம். நல்ல ஊகம். 8 மதிப்பெண்கள். மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி. அழகா விளையாண்ட. நீ போய் அமர்ந்திருக்கலாம். அடுத்ததாக கோவை டாக்டர் தசரதன் பன்னாட்டு பள்ளி. நேரடியாக திரைக்கு. முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. மாங்காய். மாங்காய். சரி, அதை என்ன சொல்லணும் பார்ப்போம். மார்கழி. சரி, அடுத்த சொல் முயற்சி செய்வோம். காற்றடி. காற்றடியா? எது காத்தடி? காற்றடியா? சரி வச்சுக்கோ. பாவம், தமிழ்ல ஒன்று முயற்சி பண்ணியிருக்க. அகராதியில் சேர்த்து கொள்ளலாம் இதை. காற்றடி. காத்தாடி. காற்றாடி. பரவாயில்ல, என்ன சொல்லணும் பார்ப்போம். காவலாளி தெரிந்த சொல் என்று நினைக்கிறேன். இறுதி வாய்ப்பு. தண்ணீர். தண்ணீர். தச்சர். தச்சர். நல்ல சொல், நல்ல ஊகம். என்ன தோழர்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? தரகர். தரகர். வேற ஏதாவது? தலைவர். தலைவர். தலைவர் சொல்லிட்டீங்க. தலைவர். தக்கர். தலைவர். ஒரு முக்கியமான ஒரு சொல் இருக்கு, அதா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஓ, தனியார். இது வேற. தெரிந்த சொல் தானே? தெரிந்த சொல் தாங்க. நான் அது தமிழர் என்று நினைத்தேன். சரி, பரவாயில்ல, அழகா முயற்சி பண்ணீங்க டாக்டர் தசரதன் பன்னாட்டு பள்ளி. நீங்க அமர்ந்திருக்கலாம். இந்த சுற்றின் இறுதி போட்டியாளர் ஏகேடி கல்வி நிறுவனங்கள் கள்ளக்குறிச்சி. முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து திரையில பாருங்க. வானவில். வானவில். வாகனம். வாகனம். வாடிக்கை. வாடிக்கை. ஆஹா, ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்கிற. இப்ப அடுத்த சொல்லுக்கு போவோம். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து. மரவேர். மரவேரா? அது என்னம்மா புதுசா இருக்கு. மரம் தெரியும். மக்கள். இல்ல பரவாயில்ல, மரவேர். மக்கள். மஞ்சள். அதுக்குள்ள அவசரப்பட்ட. மஞ்சள். மல்லிகை. மல்லிகை. 4 மதிப்பெண்கள். கொஞ்சம் காத்திருந்தீங்கன்னா 6 மதிப்பெண்களா கிடைச்சிருக்கும். உனக்கான இறுதி வாய்ப்பு. குழந்தை. குழந்தை. குரங்கு. குரங்கு. குழந்தைய போய் குரங்குன்னு சொல்லிட்டியம்மா.
குரங்கு. குற்றம். குற்றம். நல்ல சொற்கள் எல்லாமே. குறிப்பு. குறிப்பு. குறியீடு. குறியீடு. நானும் அதான் நினைச்சேன். அதுவும் இல்லைன்னா அது என்ன சொல்? குறிஞ்சி. மகிழ்ச்சி. உன்னுடைய தமிழ் ஆசிரியருக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். இரண்டாவது சுற்றின் முடிவில் இந்த அணிகள் பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் இந்த இரண்டாம் கட்ட போட்டியில் 2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் அணிகளின் நிலவரத்தை பார்த்தோம். இப்போ 3வது சுற்றை தொடங்க போறாங்க. இந்த சுற்றிலிருந்து அதிக மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. என்ன நிகழ்கிறது என்று பார்ப்போம். 3வது சுற்றை தொடங்க வரும் முதல் அணி திருவள்ளூர் மாவட்டம் கன்னடபாளையம் பகுதியிலிருந்து வருகிற நாசரேத் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. நீங்க கண்டுபிடிக்க போவது 5 எழுத்து சொற்கள். முதல் வாய்ப்பு. முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. அமிர்தம். அமிர்தம். அட்டவணை. அட்டவணை. இது பயிற்சியை காட்டுகிறது. அறிவிப்பு. அறிவிப்பு அப்படின்னு சொல்ற, ஆனா முடிகிறது பூ. பாப்போம், ஏதாவது எழுத்துக்கள் கிடைக்கலாம். நசரத் தோழர்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவு. அவ்வளவு. ஏன் அந்த குட்டி பையன் ரொம்ப மோசமானவனா இருக்கான். வேற ஏதாவது போட்டியாளர்கள்? அகழாய்வு. அகழாய்வு. அகழாய்வு ரொம்ப அற்புதமான சொல். அதுவும் உங்க அணி தான் சொல்றாங்க. என்னன்னு பாப்போம். அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்வோம். தீப்பெட்டி. தீப்பெட்டி. தீக்குணம். தீக்குணம். நல்ல சொல்லுது. தீக்குணம். திசை மாற்று. இது நெடில் இல்லையா? உங்க அணியினர் ஏதோ பேசிக்கிட்ட மாதிரி தெரியுது. என்ன சொல்லுது? தீர்மானம். தீர்மானம்ங்கிறாங்க அந்த குட்டி அணுகுண்டு. இங்க அது என்னன்னு பார்ப்போம். சரியான ஆளை உங்க அணியில வச்சிருக்கிறீங்க. அவனை நல்லா பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. வெப்பநிலை. வெப்பநிலை. அருமையான சொல். நல்ல ஊகம். வெயிற்காலம். வெயிற்காலம். 6 எழுத்துக்கள் அது. மற்ற போட்டியாளர்கள் வெண்கலம்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படியா? வெண்கலம். வெண்கலம். உங்க எல்லாருக்கும் பாராட்டுகள். நீங்க முடிந்த அளவு முயன்றீர்கள். பரவாயில்ல. அணியாக விளையாடும் பொழுது நீங்க அதை சரி செய்து கொள்ளலாம். நீங்க போய் அமரலாம். அடுத்த அணி கோவை டாக்டர் தசரதன் பன்னாட்டு பள்ளி. உங்களுக்கான வாய்ப்பை முயற்சி செய்து பார்க்கலாம். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. பரவாயில்ல. ரொம்ப கடினமாயிருச்சு உங்களுக்கு நினைக்கிறேன். அது என்ன சொல் என்று பார்ப்போம். தாழ்பாள். அடுத்த சொல் முயற்சி செய்து பார்ப்போம். மதுபானம். மதுபானம். மறுமணம்.
மறுமணம். எல்லாமே விவகாரமா சொல்றாங்க. என்ன சொல்? மங்களம். தெரியுமா? அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கில்ல? இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பை பாருங்கள். ஆட்டுத்தோல். ஆட்டுத்தோல் 6. ஆலமரம். ஆலமரம். அற்புதமான சொல். ஆதிக்கம். ஆதிக்கம். என்ன சொல் என்று பார்ப்போம். ஆண்டவன். பரவாயில்ல, அழகா முயற்சி பண்ணீங்க டாக்டர் தசரதன் பன்னாட்டு பள்ளி. நீங்க அமர்ந்திருக்கலாம். இந்த மூன்றாவது சுற்றில் விளையாட வரும் அடுத்த பள்ளி AKT பதின்ம மேல்நிலை பள்ளி. இந்த சுற்றில் உங்களால் எத்தனை மதிப்பெண்கள் ஈட்ட முடியும்? பாப்போம் சார். எவ்வளவு ஈட்ட வாய்ப்புண்டு? தெரியல சார். நீ அந்த விளையாட்டுக்கே வரலன்ட்டல்ல? சரி, தொடங்கலாம். உனக்கான முதல் வாய்ப்பு. நாகரிகம். இது குரில் ந. நற்பண்பு. நற்பண்பு. அட்டகாசமான சொல். நறுமணம். நறுமணம். பரவாயில்லையே, அழகா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கே. நங்கையர். நங்கையர். அட, நல்வரவு. நல்வரவுன்னு நினைக்கிறியா? எங்க பாப்போம் என்ன சொல் என்று. நள்ளிரவு. நள்ளிரவு. பரவாயில்ல. ஆனா நிறைய சொற்கள் உன்னால் சொல்ல முடிந்தது. அது பெரும் மகிழ்ச்சி. நல்ல பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கன்றதை காட்டுது. அடுத்த சொல்லுக்கு போவோம். புன்னகை. அது 4 எழுத்து. புற்கட்டு. புற்கட்டு. கால வரையறை முடிந்தது. அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். புறநானூறு. அடுத்த சொல்லை முயற்சி செய்து பார்ப்போம். ஏலக்காய். ஏலக்காய். ஏற்பாடு. ஏற்பாடு 4 எழுத்து. ஏக்களம். ஏக்களம். ஏற்களமா? ஏக்களம். ஏக்களமா? சரி, ஏக்களம்னு ஏதோ சொல்றேன் நான். ஏன் பாவம். ஏக்களம். கால வரையறை முடிந்தது. அந்த ஏக்களமே நான் கொடுக்க கூடாது நியாயப்படி. அது என்னன்னு தெரியணும்ல. எனக்கு தெரியல. இந்த லா இல்லாம ஏக்களமா? சரி, ஏக்களம்னு ஒண்ணு போடுங்க. என்ன சொல் அது பாப்போம். ஏமாற்றம். ஆமா, அதான் தெரிஞ்சு போச்சு. இப்பதான் புரியுது நீ ஏன் மதிப்பெண்களை பத்தி பேச வேண்டாம்னு சொன்னேன். பரவாயில்ல, முயற்சி அழகா இருந்தது. நீ போய் அமரலாம். அடுத்த அணி சென்னை சென்ட் மேரிஸ் பதின்ம மேல்நிலை பள்ளி. தொடங்கலாமா? உங்களுக்கான வாய்ப்பு. முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து. சிங்காரம். சிங்காரம். சிரித்தல். சிரித்தல். சிறைச்சாலை. சிறைச்சாலை. எல்லாமே நல்ல சொற்களாவே இருக்கு. அது என்ன சொல்ல நினைக்கிறேன்?
தெரியலங்க. உங்க அணியில கேட்போம். சிற்றுண்டி. சிற்றுண்டின்றாங்க. சரி, அடுத்த சொல்ல முயற்சி செய்து பார்ப்போம். துப்பாக்கி. துப்பாக்கி. துப்புரவு. துப்புரவு. 8 மதிப்பெண்கள். மூன்றாவது சொல் உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. பட்டணம். பட்டணம். படிகாரம். படிகாரம். பரபரப்பு. பராபரம். பராபரம். உங்க அணி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். பனைமரம். பனைமரம். பம்பரம். 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 பலகாரம். பலகாரம். பத்திரம். பணியாரம். யாரோ ஏதோ ஒன்று சத்தமா சொன்னாங்களே. பத்திரம். எங்க அணுகுண்டு அணுகுண்டு தான். அங்க பாருங்க, அங்க பாருங்க. நீதான் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியினுடைய ஒரு விண்மீன், எங்களுடைய ஸ்டார் ஆஃப் தமிழோடு விளையாடுன்னு ஒன்று சொல்லலாம். அட்டகாசம். மூன்றாவது சுற்றின் முடிவில் இவர்கள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் இன்றைய பகுதியில் 3 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இப்பொழுது 4வது சுற்றுக்குள் போகிறோம். இந்த சுற்றை முதலாவது விளையாட வருகிற அணி கோவையிலிருந்து டாக்டர் தசரதன் பன்னாட்டு பள்ளி. மூன்று சொற்களையும் சரியாக கண்டுபிடித்தால் உங்களுக்கு 30 மதிப்பெண்கள் வரை பெற வாய்ப்புண்டு. தொடங்கலாமா? தொடங்கலாமே. முதல் சொல்லில் எழுத்துகள் குழம்பி நிற்கும். குழம்பிய சொல். விதிவிலக்கு. விதிவிலக்கு. 7 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துக்கள் மறைந்திருக்கும். பட்டிமன்றம். பட்டிமன்றம். 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சொல்லில் முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சொல்லுக்கான குறிப்பு ஒரு புவியியல் பகுதி. குமரி கண்டம். குமரி கண்டம். 8 மதிப்பெண்கள். இப்போ உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா என்பது மற்ற அணிகள் விளையாடுவதை பொறுத்தது. காத்திருங்கள். ஏகேடி கல்வி நிறுவனங்கள் அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் சொல் எழுத்துக்கள் இடம்பெயர்ந்து நிற்கிற சொல். குடைமிளகாய். குடைமிளகாய். 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துகள் இல்லாமல் இருக்கும். புத்துணர்ச்சி. புத்துணர்ச்சி. 10 மதிப்பெண்கள். அழகா பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. மூன்றாவது சொல் அதற்கான குறிப்பு ஒரு பாடப்பிரிவு. கணினி பொறியியல். கணினி பொறியியல். கணினி பொறியியல். 9 மதிப்பெண்கள். 2 ஒன்று தான் உங்களுக்கு கொடுத்துடலாம். அற்புதமான மதிப்பெண்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி சென்னை செயின்ட் மேரிஸ் பதன்ம மேல்நிலைப் பள்ளி. முதல் சொல் பகுத்தறிவு. பகுத்தறிவு. 9 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துகள் விடப்பட்டிருக்கும். அடையாள அட்டை. 10 மதிப்பெண்கள். அடையாள அட்டை. மூன்றாவது சொல் அதற்கான குறிப்பு பழந்தமிழ் இலக்கியம்.
பதற்றப்படாமல், அவசரப்படாமல். கேள்விப்பட்டதே இல்லை, நல்லா தெரியுது. அப்புறம் என்ன, ரொம்ப சிந்தனை. இப்போ அதை வாசிக்க போறீங்க, அவ்வளவுதானே? எங்க வாசிங்க. இதை பற்றி யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சுருக்கமா ஒரு 3-4 வரிகள். நான்மணிக்கடிகை. சங்க காலத்துக்கு முன்னாடி எழுதினதெல்லாம் வந்து 11 மேல் கணக்கு நூல்களாக 8 தொகை 10 பாட்டுன்னு பிரித்து வச்சாங்க. சங்க காலத்துக்கு பிறகு எழுதினதெல்லாம் வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் வச்சாங்க. இது வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று 4 அடிகள் பெற்று வரும். அதுதான் சிறப்பான செய்தி. ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்றைய போட்டியின் அடுத்த அணி கன்னடப்பாளையத்திலிருந்து வருகிற நசரேத் பதின்ம மேல்நிலை பள்ளி. தொடங்கலாமா? முதல் சொல் குழம்பிய சொல். வெளிக்கீட்டு. வெளிக்கீட்டா அப்படின்னு நீ சொன்னியா? ஓஹோ, சரி, நீங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. வெட்டுக்கிளி இரண்டாவது சொல். சில எழுத்துகள் மறைந்திருக்கும். தோட்டக்காரர். தோட்டக்காரர் 9 மதிப்பெண்கள். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு அகழ்வாராய்ச்சி. ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் 10 மதிப்பெண்கள். திறமையாக விளையாண்டீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். இந்த அணிகள் பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் 2ஆம் கட்ட போட்டிகள் இன்றிலிருந்து தொடங்குகிறது. இந்த போட்டியில் ஒவ்வொரு வாரமும் 4 பள்ளிகள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். அதில் 3 அணிகள் தேர்வாகி 3வது கட்ட போட்டிக்கு செல்வார்கள். அப்படி இன்றைக்கு தேர்வாகி இருக்கிற அணி ஏகேடி கல்வி நிறுவனங்கள், செயின்ட் மேரிஸ் பதின்ம மேல்நிலை பள்ளி, கன்னடப்பாளையம் நசரத் பதின்ம மேல்நிலை பள்ளி.